சுவையான தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 கப் மைதா மாவு, 1 கப் துருவின தேங்காய், 1/2 கப் பொடிச்ச வெல்லம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, உப்பு 1 சிட்டிகை, அப்புறம் தண்ணி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மைதா மாவை சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா மாவை சேர்த்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் தான் சால்ட் போடணும். அந்த மேல் மாவுக்கு வந்து அந்த சுவை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் எல்லாம் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு மாவு நல்லா சேர்ந்து வந்ததும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவை வந்து பிசையணும். மாவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவு ஆரம்பத்தில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைய மாவு நல்லா ஒட்டாத மாதிரி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும். மாவை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு கடைசியில் கொஞ்சம் எண்ணெயை வந்து மேலாப்பில் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் மாவு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்கும்போது நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் பொடிச்ச வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம், எனக்கு எந்த மண்டியும் இருக்காது. அதனால நான் வந்து அப்படியே தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வெல்லம் வந்து மண்டியாக இருக்குன்னா நீங்கள் வடிகட்டி அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் துருவலில் வந்து அந்த கருப்பு பகுதி இல்லாமல் நல்லா வெள்ளையாக இருக்கிற மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பூர்ணம் சாஃப்டாக இருக்கும். இப்போ தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து இப்படி கையில் உருட்டி பார்த்தோம்னா நல்லா இப்படி சேர்ந்து வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா இப்படி சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூர்ணம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நம்ம பிடிச்சு வச்சுருக்கணும். இப்போ மாவும் வந்து 1/2 மணி நேரம் கழித்து நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு முன்னாடி இருந்ததை விட. இதை இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஈவன் சைஸ் உருண்டைகளாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம் மாவை. இந்த சைஸில் மாவை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பிளேட் மேலே ஒரு இலையை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை ஒரு உருண்டை எடுத்து அதை போட்டு லைட்டாக மட்டும் தட்டிக்கணும். தட்டி நம்ம உருட்டி வச்சுருக்க பூரணத்தை வந்து இது நடுவில் வச்சு மாவை வந்து இப்படி எல்லா பக்கமும் இழுத்துட்டு வந்து இப்படி மூடிக்கணும். பூரணம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி நம்ம மூடிக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ண பகுதி வந்து திருப்பி போட்டுடணும். அது வந்து கீழே இருக்கணும். இதை வந்து இப்படி திருப்பி போட்டு கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெயை தொட்டுட்டு நம்ம இதை விரிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த பூரணம் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாவை வந்து நல்லா விரிச்சுக்கணும். அப்பப்போ இடையில கையில் வந்து எண்ணெய் தொட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு விரிக்கிறதுக்கு வந்து நல்லா வரும். அதனால் மாவு வந்து பிசைகிறது ரொம்ப முக்கியம் போலிக்கு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தட்டிக்கலாம். அங்கே வந்து ஒரு தோசைக்கல் வந்து சூடாயிட்டிருக்கு. நம்ம அதுக்குள்ளே இந்த போலியை வந்து தட்டி போட்டுடலாம். இப்போ இது நல்லா மெல்லிசாக தட்டிட்டேன். இப்போ இந்த இலையோட சூடான தோசைக்கல்லில் போட்டு
இப்படி இலையை எடுத்துட்டா போலி வந்து தோசைக்கல்லில் விழுந்துடும். இப்போ கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு பிசையும் போதே நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்படி திருப்பி போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம போலி சுடணும், ஏன்னா வெள்ளம்லாம் இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிரும். இப்போ மறுபடியும் ஒரே ஒரு தடவை மட்டும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். சும்மா சும்மா திருப்பி போட்டால் போலி வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால சிம்மில் வச்சு ஒரு 2 தடவை மட்டும் திருப்பி போட்டு இதை வந்து எடுத்துடலாம். இப்போ போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோதுமை மாவில் செய்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம், அதனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் ஆஃப் போலி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ போலி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இந்த மைதா மாவு நம்ம போலி தேய்க்கும் போது ஒட்டாமல் வர்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பூரணத்துக்கு தேவையானது பார்க்கலாம். 3/4 கப் கடலைப்பருப்பு. எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவு பொடித்த வெல்லம், அதனால 3/4 கப் பொடித்த வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பை ஊற வைக்கல, அதனால் குக்கரில் வச்சு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு குழையாமல் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நம்ம பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 6 விசில் நான் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்துட்டுருக்கட்டும், நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு, ரவை, மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம். ஒன்று போல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால போலி கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மைதா மாவில் பண்ணும்போது அந்த மாவுக்கே ஒரு இழுவத்தன்மை இருக்கும், ஆனால் கோதுமை மாவுக்கு அது இருக்காது. அதனால ரொம்ப நேரம் பிசைய தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். கடலைப்பருப்பை நல்லா குலைவாக இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பருப்போட உருவமே தெரியாமல் மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் பொடித்த வெல்லத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கரையட்டும். கரைஞ்சிட்டா மட்டும் போதும், பாகு பதத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தங்கிரும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நம்ம வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து இந்த வெள்ளை கரைசலோட இந்த கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டிப்படாமல் இருக்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டு அது ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து இது நல்லா கலந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பூர்ணத்தை இப்படி உருண்டை பதமாக உருட்ட வரணும். இதே மாதிரி எல்லா பூர்ணத்தையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இன்னுமே. இப்போ இதை நம்ம ஒரு ஈக்குவல் சைஸ் உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ் உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒன்று எடுத்துட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு
அந்த மாவை எல்லா பக்கத்துல இருந்தும் மாவை இப்படி உள்ளே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். பூரணம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி மேலாப்பில் உள்ள எக்ஸஸான மாவை இப்படி கிள்ளி எடுத்துடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் கொஞ்சமாக மைதா மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. அதில் இப்போ நம்ம பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மாவை வச்சுக்கலாம். மைதா மாவு கண்டிப்பாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா தான் ஒட்டாமல் வரும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்க்காம கொஞ்சம் மெதுவாக லேசாக தேய்ங்க. அப்போ தான் பூரணம்லாம் வெளியில் வராமல் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி மைதா மாவை தடவிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ போலியை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலியை கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். சுற்றியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தோம்னா நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்படி நெய் தடவிட்டு நம்ம வச்சோம்னா போலி வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். போலியை வந்து அப்பப்போ திருப்பி போடாதீங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். சாஃப்டாக கமகமன் வாசனையோட ரொம்ப சத்தான கோதுமை மாவில் செஞ்ச பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. காரப்போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல போலிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வேண்டான்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும், மேல் மாவுக்கு சுவை தரதுக்காக உப்பும் சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம். இது நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்தோம்னா அந்த மஞ்சள் தூள் உப்பு வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் கலக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசையணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து மாவு பிசையணும். மாவோட பதம் வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா சில நேரங்களில் தண்ணி அதிகமான மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டேன். மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். போலிக்கு மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா மாவை பிசைஞ்சோம்னா தான் போலி நல்லா சாஃப்டாகவும் மெல்லிஸாகவும் வரும் தட்டும்போது. இப்போ எண்ணெய் சேர்த்து இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கணும். நல்லா ஒட்டாமல் வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து எல்லா பக்கமும் ஒன்று போல் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எனக்கு காரம் கம்மியாக போதுன்றதுனால நான் 5 தான் எடுத்திருக்கேன். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வறுபட்டுருச்சு, அதை எடுத்தாச்சு. அடுத்து அதே எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் லைட்டாக நிறம் மாறி அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. அதையும் எடுத்துட்டு அடுத்து 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் அந்த நிறம் மாறுற வரைக்கும் கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இதையும் மாற்றி எடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அந்த நல்லா மொறுன்னு வர மாதிரி நம்ம வறுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சூடு இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். தூளாக இருக்கிறதுனால அந்த சூடுலேயே நல்லா வறுபட்டுரும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1/2 கப்பு துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க.
அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். தேங்காயிலேயே கொஞ்சம் நீர் சத்து இருக்கும், அதனால இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து இப்படி உருண்டையாக உருட்டுற அளவுக்கு வந்துடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது நல்லா கலந்து விட்டுட்டோம்னாலே நம்மளுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிரும். இதில் நான் உப்பும் சேர்க்கல, ஏன்னா மேல் மாவில் சேர்த்த உப்பே சரியாக இருக்கும். அதனால் பூரணத்தில் உப்பு சேர்க்கல நான். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் நல்லா ஊறியிருக்கும். திறந்து பார்ப்போம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இதை இன்னும் ஒரு கொஞ்சம் மட்டும் பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். அப்போ நம்ம போலி தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற பலகையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து லேசாக இப்படி விரிச்சுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தடியாக இருந்தாலே பரவாயில்ல. விரிச்சிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்க பூரணத்தை வச்சுட்டு அந்த ஓரங்களில் உள்ள மாவெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நடுவில் கொண்டு வரணும். எல்லா பக்கத்தில் உள்ள மாவையும் ஒன்று போல் நடுவில் கொண்டு வந்துடலாம். அப்போ தான் அந்த பூரணம்லாம் மாவுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக மூடியாச்சு. இப்போ நல்லா இதை அமுக்கி விட்டுட்டு பூரணம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா சீல் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் மைதா மாவை சப்பாத்தி பலகையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சே இதை நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக இது நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தடியாக இல்லாமல் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்க்கணும், இல்லாட்டி பூரணம்லாம் வெளியில் வந்துடும். இப்போ சப்போஸ் நம்ம தேய்க்கும் போது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவை இந்த மாதிரி பலகையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ போலி செய்கிறதுக்கு நான் 3 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு போலியில் ஊற்றினோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க போலியை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கிறத இப்படி சுற்றிலும் கொஞ்சமும் போலி மேலே கொஞ்சமும் போட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடணும். சும்மா போலியை திருப்பி போட்டோம்னா போலி ரொம்ப ஹார்டாயிரும். அதனால ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சமாக மட்டும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நெய் வேணுன்றவங்க ஃபுல்லாகவே நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான காரப்போலி ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு போலி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காரமாக போலி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.